ஆன்மீக பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு ஆர்வங்கள் இருக்குங்க. நம்ம வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது. பொதுவா நான் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை என்ன அப்படின்னா, அட்சய லக்ன பத்ததி. லக்னம் மாறும், அதாவது நகரக்கூடிய வயதினுடைய லக்னத்தை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு பதிவு. இது ஏஎல்பி லக்னம் அப்படின்னு சொல்றது உண்டு. 10 வருடம் ஒரு லக்னம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய கேரக்டர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் பிறக்கும் போது என்ன குணத்தோட இருந்தாங்களோ அதுவே ஃபைனல் வரையும் இருக்குங்கிற கட்டாயம் கிடையாது. பட் பிறவி குணம்னு ஒண்ணு உண்டு. அந்த பிறவி குணம் அப்படிங்கிறது மாறாது. பட் ஆனா காலத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த குணத்தை அப்பதைக்கு அப்பதான் ஒண்ணு ஹைலைட் பண்ணியோ அல்லது ரொம்ப அமைதியாகவோ அந்த மறைச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அப்படிதான் இந்த லக்னங்கள் மாற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கேரக்டர் ரோல் பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பிளேக்கு தகுந்த மாதிரி ஒன்னும் இல்லைங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க இப்போ வேலை பாக்குறீங்க, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்க மேலதிகாரி தவறே பண்ணாம உங்களை திட்டுறாரு. உங்க கோபத்தை அந்த இடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்களா? வெளிப்படுத்த மாட்டீங்க. ஏன்னா அவர் மேலதிகாரி. இதுவே உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்களை ஏதாவது ஒரு சின்னதா முறைச்சு பார்த்தா கூட நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் முறைச்சு பாக்குறேன்னு கேட்பீங்க இல்லையா? அப்போ உங்களுடைய ரோல் பாருங்க, மேனேஜருக்கு ஒரு மாதிரியும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவருக்கு ஒரு மாதிரியும் பிளே ஆகுது இல்லையா? அதேதான் லக்ன மாற்றமும் உங்களுக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்றோம். நமக்கு என்னதான் நிகழ்வுகள் நம்மளுடைய சொந்த கருத்துக்கள் இருந்தாலும் இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, ஒரு பார்வையாளருக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய கோபங்கள், நம்மளுடைய சந்தோஷங்கள் எல்லாமே மாறும். ஒரு குழந்தைகிட்ட போய் நம்ம கோவப்படுவோமா? இதே மனைவி கிட்ட கோவப்படுவோம். அப்ப அந்த மாதிரிதான் அவனுடைய கேரக்டர். நம்ம எல்லாருமே நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நடிப்பு அப்படிங்கிறது ரோலுக்கு தகுந்த மாதிரி, அப்பா கிட்ட ஒரு மாதிரி, அம்மா கிட்ட ஒரு மாதிரி, உடன் பிறந்தவர்கள்ட்ட ஒரு மாதிரி, மனைவி கிட்ட ஒரு மாதிரி, குழந்தைகள்கிட்ட ஒரு மாதிரி, சமுதாயத்துக்கிட்ட ஒரு மாதிரி அப்படின்னு நம்மளுடைய முகத்தை வெளிப்படுத்தும். அததான் இந்த லக்னத்தை வச்சு நம்மளால கண்டுபிடிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றது. இப்ப நான் சொல்லக்கூடியது உங்களுடைய பிறப்பு லக்னமாக இருந்தாலும் இதை நீங்க பொருத்தி பாத்துக்கலாம். இல்ல உங்களுடைய அட்சய லக்னம் இன்னைக்கு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சும் நீங்க பிளே பண்ணி பாத்துக்கலாம். சரி, உங்களுடைய அட்சய லக்னத்தை நீங்க எப்படி தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, ஒன்னும் இல்லைங்க, கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுல புதோடி மூர்த்தி சார் அவங்க கண்டுபிடிச்ச அந்த ஆப் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே அதுல உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை நீங்க உள்ளீடு செய்து நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஜாதகம் அங்க ஓபன் ஆயிடும். அதுல ஏஎல்பி அப்படிங்கிறதுக்கு நேரம் உங்க ஜாதக கட்டம் தெரியும் ஸ்கிரீன்ல. அதுக்கு கீழே ஏஎல்பின்னு போட்டு அதுக்கு நேர ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதுதான் உங்களுடைய ஏஎல்பி லக்னமும் நட்சத்திரம். துலாம் லக்னம். இந்த துலாம் லக்னத்தினுடைய அமைப்புகள் எப்படி இருக்க போகுது, துலாம் லக்னத்திற்கு என்னென்னலாம் நிகழ்வுகள் சாதக பாதங்களை தருதுன்னு பாத்துடலாமா? ஏன் நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த லக்னம்னா இது இப்படிதான் இருக்க போகுது, இந்நேரம் நம்பணும், இந்நேரம் நம்ப கூடாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரே ஒரு பளிச்சுன்னு சொல்லணும்னா, இந்த துலாம் லக்னக்காரங்க பெரும் கடன்ல மாட்டிக்காதீங்க. ஒரு சின்ன கடனை லாங் டைம் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா பெரிய கடன் தீராத பிரச்சனைகளை தந்துடும் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல இருக்கும். அப்ப இந்த நேரம் துலாம் லக்னம் நீங்க பிறந்திருந்தாலும் சரி, இப்ப நடப்புல துலாம் லக்னம் போனாலும் சரி, இதை ரொம்ப கவனிச்சு பாத்துக்கோங்க. இன்னும் சொல்ல போனா அட்சய லக்னம் துலாம் லக்னமாக போகுதா, ஜாதகர் தீராத கடன்ல மாட்டுவார் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு துலாம் லக்னம் போகுது, நம்ம பெரிய கடன் எல்லாம் வாங்கக்கூடாது, நம்ம தகுதிக்கு உள்ள கடன் வாங்கணும், அது லாங் டைமா நம்ம கொஞ்சம் அதிகமாவே போட்டுக்கலாம் அப்படிங்கறத நீங்க ஒரு தெளிவு வேணும். அதே சமயம் இந்த துலாம் லக்னத்தை பொறுத்தளவுல ஹெல்த்ல கொஞ்சம் 40 வயசுக்கு மேல ஆயிட்டீங்கன்னாவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். நம்ம நல்லா தானே இருக்கோம், இப்படியே நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்காதுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கும்? கணவன் மனைவி 2 பேர்ல ஒருத்தருக்கு தாங்க வருமானம். நீங்க சம்பாரிச்சா அவங்களுக்கு வேலை இருக்காது, அவங்க சம்பாரிச்சா உங்களுக்கு வேலை இருக்காது, நிரந்தரமான வேலை இருக்காது, டெம்பரரி ஜாப்ஸ் பண்ணலாம். அதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. சரி, பேச்சு எப்படி இருக்கும்? ஹார்டா பேசுறத நிப்பாட்டிக்கோங்க. நம்ம எல்லாமே மனிதர்களை சரியா எடை போட்டு வச்சிருக்கோம்னு நீங்க நம்புவீங்க, ஆனா அது உண்மை இல்லை. நீங்க சரியா எடை போடவே முடியாது. ஒரு தராசை பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு பக்கம் ஏறும், ஒரு பக்கம் இறங்கும். எது ஏறுதோ இன்னொரு பக்கம் ஆப்போசிட்ல இறங்கதான் செய்யும், எது இறங்குதோ இந்த பக்கம் ஏறதான் செய்யும். அந்த மாதிரி
நீங்க எப்போதுமே மனிதர்களை நம்ம சரியா கெஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க நினைக்கவே கூடாது. உங்க கணக்கும் தப்பா போகும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்கன்னா, கோபம் அதிகமா இருக்கும். அவங்க ஒரு பார்வை பார்த்தா அப்பா நீங்க பயந்துடணும். அந்த அளவுக்கு அவங்களுடைய தன்மைகள்ல அந்த கோபம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கோபப்படக்கூடிய பெண்ணு, ஆனா குணம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களாலே வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. படிச்ச பொண்ணா வருமா? கண்டிப்பா படிச்ச பொண்ணா வரும். நல்ல வேலை செய்யக்கூடிய பொண்ணா வருமா? நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணாகவே வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு? கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்க. இளைய சகோதரர் கூட உங்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் தகராறுகள், மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. அதனால கொஞ்சம் இளைய சகோதரர்கிட்ட ஏதாவது உங்களுக்கு இல்ல உங்களுடைய தம்பியோ தங்கச்சியோ அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ இதை பண்ணாத, இதை பண்ணுடா அப்படின்னு. அதனாலயே உங்களுக்கும் அவங்களுக்கும் முட்டிக்கும். அதனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இடம், வீடு, சொத்து சம்பந்தமான நிகழ்வு கொஞ்சம் கசகசன்னு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கறது அமையும். இல்ல பக்கத்துல ஏதாவது ஒரு தண்ணி தேங்கியாவது, சாக்கடை தேங்கி நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இல்ல இரும்பு கடை ஏதாவது ஒண்ணு, அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள இடங்கள்லதான் உங்களுக்கு அமையும். புதுசா நான் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்ப அதுக்கான வாய்ப்பு கிடையாது. கட்டுன வீடா வாங்கிக்கோங்க. இல்ல ஏற்கனவே இடம் இருக்குன்னா அதுல வீடு கட்டிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. வீட்லயே நீங்க குலதெய்வத்தை வச்சு கும்பிடுறீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதா, பயன் தரக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், வயிற்று உபாதைகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். கழுத்து வலியும் அடிவயிறு பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு பெண்ணாக இருக்கீங்க, மாதவிடாய் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா தைராய்டு பிரச்சனை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு ஆணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வைக்கல் ப்ராப்ளம் இருக்கா, காது சம்பந்தமான ஏதாவது இரைச்சல் கேக்குதா, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கா, வீரியம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய பாக்கியம் எப்படி இருக்கு, இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்படி இருக்கு. இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போனாவே செலவு நிறைய ஆகுங்க. அதனால நீங்களே வாலண்டரியா இஷ்ட தெய்வ கோயில்ல ஏதாவது அன்னதானமோ தான தர்மங்களோ ஏதாவது பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரும். வெளிநாட்டு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல உங்களுக்கு நிறைய கோவில்களுக்கு பயணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள், பாத யாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ஆன்மீக யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஆனா பக்தியோட போவீங்கன்னா அது கேள்விக்குறிதான், நீங்க எந்த மாதிரி எண்ணங்கள்ல போறீங்கன்னு. ஆனா அதுக்கெல்லாம் கோயில்களுக்கு போகணுங்கிற ஒரு தன்மைகள் ஏற்படுமா? கூப்பிட்டு வா நான் இந்த கோயிலுக்கு போறேன், நீயும் வா போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. தொழிலை பொறுத்தளவுல ஒரு ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்கும். தொழில் செய்யலாமா? தாராளமா செய்யலாம். நித்திய வருமானம் வரக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தா உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நித்திய வருமானம்னா தராசுல என்ன பண்ணுவோம், தினம் அளந்து போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகவோ அல்லது டெய்லி மார்க்கெட்டு காய்கறிகள் சம்பந்தமானதோ அல்லது அன்றாட வாழ்க்கையில நமக்கு அத்தியாவசியமா தேவைப்படக்கூடிய அந்த பால் பொருட்கள் சம்பந்தப்பட்டது, மாவைட்டங்கள் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி உணவுப் பொருள் சம்பந்தமான துறை எதுவா இருந்தாலும் உங்களுக்கு தாராளமா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. சரி, அதே நேரத்துல உங்களால லாபம், மூத்த சகோதரம் எப்படி இருப்பாங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் போடக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா உங்களுடைய மூத்த சகோதரருக்கு உண்டு. சரிங்க. இரண்டாவது திருமணம், உங்களை விட உங்களுடைய இப்ப உங்களுக்கு முதல் லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒத்து வரலன்னா இது அவங்கவுங்க ஜாதகத்துலதான் முதல் திருமணமா இரண்டாவது திருமணமான்னு சொல்லும். ஒருவேளை இரண்டாவது திருமணம் அமைஞ்சா அந்த பொண்ணுதான் உங்களை இயக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரி, அதே போல உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள், தூக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வீட்டுக்குள்ள தூங்குறதை விட வெளியில தூங்குனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராகவே தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கு. துலாம் லக்னம், நீங்க வாழ்க்கையில ஒரு சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா தொழில அன்றாடம் வருமானம் தரக்கூடிய, ரெகுலரா இன்கம் பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாக தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். நீர் சம்பந்தமான ஒரு துறையாக இருந்தால் அது கூடுதலாக உங்களுக்கு நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்லியிருக்க. அதை கொஞ்சம் பார்த்து முயற்சி பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி படிப்பு உங்களுக்கு ஆனஸ்டான அதிகாரத்துக்கான ஒரு மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு படிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப இதே ஏரோநாட்டிக்கல் சம்பந்தமானது, கப்பல் துறை சம்பந்தமானது நான் ஏதாவது பண்றேன்னா அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. அது நல்லா பயன்படுத்திக்கோங்க. கடன் மட்டும் பார்த்துக்கோங்க. தீராத கடனுக்கான வாய்ப்புகள் இருக்கு.